ஃப்ரண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல எடப்பாடி பழனிசாமி வகையா சிக்கின்னு இருக்காரு. உட்கட்சி விவகாரத்தை முதல்ல தீருங்க சார். அதை விட்டுட்டு இறந்த தலைவர்களை இப்படி பலிகடாக்காதீங்க. தியாகமா செயல்பட்ட தலைவர்களை இனி கொச்சப்படுத்தாதீங்க, பலிகடாக்காதீங்க. உங்க அரசியலுக்காக, உங்க சுயநல அரசியலுக்காக தியாகிகளை, இறந்த தலைவர்களை பலிகடாக்காதீங்க அப்படின்ற கண்டனத்துக்கு மேல கண்டனம் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுந்திருக்கு. மதுரையில சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இது தீர்மானம் கூட சொல்லலாம். மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை இவர் கொடுத்தாரு. நான் ஆட்சிக்கு வந்தா இது நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்பவே அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அதிரடியான அறிவிப்பு கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனங்களை தெரிவிச்சாங்க. எப்படி நீங்க இந்த வாக்குறுதியை கொடுக்கலாம்? இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை தெரியாம எடப்பாடி பழனிசாமி வார்த்தைகளை விட வேண்டாம், ஆழம் பார்த்து காலை விடுங்க அப்படின்னு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் என்ன பண்ணாங்க, அதிரடியான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. கூட்டணியிலிருந்து தங்களுடைய ஆதரவை வாங்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது கடந்த நாட்கள்ல அமித்ஷாவை போய் சந்தித்துட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. திருட்டுத்தனமா முகமூடி போட்டுக்கிட்டு, முகத்தை மூடிக்கிட்டு போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாரு. கேட்டா நான் மூக்க சிந்தினேன், தொடச்சேன், அப்படி இப்படின்னு சொல்றாரு. என்ன வேணா வச்சுக்கோங்க, ஆனா நீங்க முகத்தை மூடுந்து தான். எப்படி வேணாலும் துடைக்கலாம் சார். ஏன் அது வெளியே கேமரா பார்த்து தான் துடைக்கணுமா? ஏன் உள்ளே தொடச்சிட்டு வர வேண்டியதானே? இல்ல கேமரா பாஸ் பண்ணிட்டு பேர் துடைக்க வேண்டியதானே? ஏன் கேமரா பார்த்தா தான் துடைக்கணுமா? அதுவும் நம்ம இப்படிதானே துடைப்பாங்க, இப்படியா துடைப்பாங்க? கேமரா இந்த சைடு இருக்கும்போது இப்படியா துடைப்பாங்க? இப்படிதானே துடைக்கணும். என்ன சார் கதை கொடுக்குறீங்க? ஏதோ ஒண்ணு நீங்க ஏதோ ஒன்று சமாளிக்கணும், அதுக்காக நீங்க சமாளிக்கிறீங்க. சரி, ஓகே, நீங்க போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. என்னதான் சார் சந்திச்சீங்க சொல்லுங்க. எதுக்கு நீங்க போய் சந்திச்சீங்க? எதுக்கு மர்மமா வச்சுக்கிறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க, எதுக்கு போய் சந்திச்சீங்க அப்படின்னா ஒரு குண்டத்திக்கு போடுறாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு இந்திய அரசின் உயர் விருதான பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருங்க, அவர்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது அமித்ஷா கிட்ட கொடுக்க வேண்டிய கோரிக்கையா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதை பேசி அந்த துறை அமைச்சர்கிட்ட தான் போய் என்ன பண்ணணும், நீங்க கொடுக்கணும். அதை விட்டுட்டு அமித்ஷா கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இப்போ இந்த விஷயத்த சொன்ன உடனே கிருஷ்ணசாமி இறங்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, பதிலடி கொடுத்திருக்கிறாரு. முதல்ல உங்க கட்சி விவகாரத்தை பாருங்க. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரைய சமாளிக்க உங்களால முடியல. இவங்க 3 பேர் சமுதாய வாக்குகளை நீங்க வாங்குறதுக்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நீங்க பலிகடாக்குறீங்க அப்படின்னு கிருஷ்ணசாமி அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறார். எதுக்கு நீங்க அது மாதிரி பண்ணணும்? இதே 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது பாமகவை இவங்க அறுவடை செய்யணும், பாமக வன்னியர்கள் ஓட்டு அறுவடை செய்யணும் அப்படின்றதுக்காக 10% இடஒதுக்கீட கொடுத்தாங்க. 10% இடஒதுக்கீட முறையா கொடுத்தாங்கன்னா இல்ல, ஆட்சி நாளைக்கு அந்த தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு இவர் சைன் போட்டு சட்டத்தை என்ன பண்றாங்க, உடனே ஆளுநரும் என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறாரு. இது கோர்ட்டுக்கு போகும்போது தள்ளுபடி ஆகுது. எதுக்கு நீங்க அவ்வளவு அவசரமா பண்ணீங்க? ஏன்னா வன்னியர்கள் வாக்க இவங்க எடுத்துக்கணும், வன்னியர்கள் மத்தியில நமக்கு வாக்குகள் வேணும், பாமக நம்மள கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னா இந்த ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தாங்க, நாங்க உங்க கூட்டணிக்குள்ள வரணும்னா இதுல நீங்க கையெழுத்து போடுங்க. அதனுடைய நிர்பந்தத்தின் காரணமா கையெழுத்து போட்டாங்க, வன்னியர்கள் ஓட்டெல்லாம் வாங்கினாங்க. ஆனா அது முறையா செயல்படல. இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வருதை முன்னிட்டு முக்குளத்தோர் வாக்குகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 3 பேரோட முரண்பாடா இருக்கிறாரு இபிஎஸ். இதனால முக்குளத்தோர் சமுதாயத்தின் வெறுப்பை இவர் சம்பாதித்து இருக்கிறார். அதனால இவங்களை சமாதானப்படுத்தணும். பொதுவா தேவரையாவுக்கு நம்ம பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு அது மூலமா இவங்களை சமாதானப்படுத்திடலாம், இவங்க வாக்குகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இந்த அரசியல் கேம் விளையாடுறாரு. இதை கிருஷ்ணசாமி கடுமையா கண்டிச்சிருக்கிறார். உங்களுக்கு இவங்க 3 பேருக்குள்ள சண்டைனா அந்த கட்சிக்குள்ளேயே நீங்க பாத்துக்கணும். அதை விட்டுட்டு இறந்த தலைவர்களை நீங்க பலிகடாக்க கூடாது. உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக, உங்களுடைய வாக்கு அரசியலுக்காக இறந்த தலைவர்களை பலிகடாக்காதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு அவரு தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அது
ஒவ்வொரு தலைவர்களும் தியாகிகளும் சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்த ஒவ்வொரு தலைவர்களையும் அரசு நாள் அவங்களுடைய நினைவு நாள அரசு விழாவாக இங்க அனுசரிக்கிறது நடைமுறையில இருக்கு. ஆனா நீங்க ஒரு சமுதாய வாக்குகளை மட்டும் பெற்றா போதும், ஒரு சமுதாயத்தின் ஆதரவை பெற்றால் போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நீங்க செயல்படுறீங்க. இது மற்றவர்களை புண்படுத்தும் விதமாக இருக்கும். நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர், பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அதனால நீங்க ஒரு சமுதாயத்துக்கு தலைவர் அல்ல அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணசாமி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம அதிமுகவுக்காக நாங்க ஏன் உழைக்கணும், எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும், அதனால வருகிற ஜனவரி மாதம் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க தெரிவோம், இப்போ நாங்க அதிமுகவுல இல்ல, கூட்டணியில இல்ல அப்படின்றத அவரு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. இப்படி சமுதாய வாக்குகளை பெற்றுக்கொள்ளுகிற எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு கீழ்த்தனமான போக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்கே கடுமையான கண்டனங்களை எழுந்துச்சு. 4 வருஷம் என்ன சார் பண்ணீங்க? அப்ப நீங்க போராடி இருக்கலாமே, அப்ப நீங்க வச்சிருக்கலாமே, அப்ப நீங்க போயிட்டு அமித்ஷா உங்க கடலாம் ரொம்ப க்ளோஸா தானே இருந்தாரு, ரொம்ப அந்நுன்யமா இருந்தாரு, போய் வந்து மோடி உங்க பக்கத்திலே உட்கார வச்சாராங்க. அப்ப கொடுக்க வேண்டியதான கோரிக்கைய, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்ன விருது வழங்குங்க, கொடுக்க வேண்டியதானே. மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் பேரை வைங்க, கொடுக்க வேண்டியதானே. 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப தெரியலையா தேவர் ஐயாவை? இப்பதான் உங்களுக்கு தெரியுதா, கண்ணுக்கு தெரியுதா? ஏன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்காக, சமுதாய வாக்குகளை பெறுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஆடுகிற ஆட்டம் தெல்ல தெளிவா தெரியுதுங்க எல்லாருக்குமே. நீங்க எப்படி கேம் விளையாடுறீங்க, காய்களை நகர்த்துறீங்க அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. வி.கே. சசிகலா, டிடி விதிநகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரையும் சமாளிக்க தெரியாத எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு பின்புலமாய் இருக்கிற சமுதாய வாக்குகளை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவரை உயர்த்தி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, பிடிக்கிறீங்க. இப்போ இது மற்ற சமுதாயத்தினரை காயப்படுத்தாதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. வன்னியர்களுக்கு காயப்படுத்தாதா, கொங்கு வேளாளர்களுக்கு காயப்படுத்தாதா? நிறைய கேள்விகள் எடப்பாடி பழனிசாமி மேல முன்வைக்கப்படுது. ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு வேஷம் போடக்கூடாது, முக்குளத்தூர் சமுதாயத்தின் வாக்குகளை பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி வேஷம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டனமும் எழும்பதான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோட இந்த அரசியல் கேமுக்காக சமுதாய வாக்குகளை பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி போடுகிற பச்சோந்தி வேஷத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கின்றீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.